மங்கையின் மற்ற தகுதிகள் எல்லாம் திருப்திகரமானதாக இருந்தாலும், நேர்முகத் தேர்வில் நன்றாக செய்திருந்தாலும் அவளுக்கு இதில் அனுபவம் இல்லை. அந்த ஒன்றை தவிர வேறெந்த குறையும் இல்லை. அவளை முதலில் அங்கே நேர்முகத் தேர்வின் போது பார்த்த சூர்யா திகைத்தான். இவள் தன்னை தொடர்கிறாளோ என்ற பலத்த ஐயமும் கொண்டான். ஆனால் அது அடுத்து வந்த வாரங்களில் நீர்த்து போனது. ஆரம்பத்தில் அனுபவம் போதாது என சூர்யா அவளை வேலைக்கு சேர்ப்பதற்கு சம்மதிக்கவே இல்லை. சூர்யா கடுமையாக எதிர்க்க அரவிந்தின் நண்பன் சரவணன் அதைவிடவும் பிடிவாதமாக அவளுக்கு சாதகமாக நின்றான். இறுதியில் அவளுக்கு அந்த வேலை கிடைத்தே விட்டது. அரவிந்த் படித்த அதே கல்லூரியில் சீனியராக இருந்தான் சரவணன். இருவரும் பெரிய படிப்பாளிகள் என்பதால் நெருக்கமானார்கள். நாளடைவில் நண்பர்களாகவும் மாறிப்போனார்கள். சூர்யா அங்கே வேலைக்கு சேர்வதற்கும் சரவணன் தான் உதவினான். தற்சமயம் சூர்யா அவனுக்கு கீழ்தான் பணிபுரிகிறான். மங்கைக்கு அங்கே வேலை கிடைத்தாலும் பலரின் கோபத்தை சம்பாதித்து கொண்டாள் என்பது உண்மையே. முதல் ஆள் சூர்யா என்பதில் சந்தேகத்துக்கும் இடமில்லை. அடுத்த நபர் அவள் அத்தை பையன். இங்கே வேலைக்கு விண்ணப்பித்ததை கூட அவனிடம் சொல்லவில்லை என்ற கோபம் அவனுள் கனன்றது. மூன்றாவதாக அவள் வேலை செய்ய போகும் குழுவில் உள்ள திவாகருக்கு பயங்கரமான கோபம். அலர்மேல் மங்கை சேர்ந்த அதே வேலைக்கு அவன் அலுவலகத்தில் பணிபுரிந்த அவன் ஒருதலையாக காதலித்து வந்த பெண் ஜோதிக்கு கிடைக்க வேண்டும் என விரும்பினான். ஜோதியும் அந்த வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கிறாள் என அவள் தோழிகளிடம் பேசிக்கொண்டு இருந்ததை எதர்ச்சியாக கேட்டான். அதோடு வினோத்தும் அதை பற்றி சொல்ல அவன் கனவில் மிதக்க ஆரம்பித்தான். தற்சமயம் அவள் வேறொரு குழுவில் இருந்தாள். இந்த வேலைக்கு வந்துவிட்டால் அவன் குழுவில் அவனுடன் வேலை செய்வாள். அப்பொழுது அவளுக்கு அவனுடன் பழக வாய்ப்பு கிட்டும். அப்படியே தன் காதலை சொல்லிவிடலாம் என பிரமாதமாக திட்டமிட்டு இருந்தான் திவாகர். அதனால் அவன் நண்பன் மூலம் சரவணனிடம் அவளுக்கு மறைமுகமாக சிபாரிசும் செய்திருந்தான். சரவணனும் நேர்முக தேர்வில் அவளின் திறமையை பார்த்துவிட்டு முடிவெடுப்பதாக சொல்லியிருந்தான். ஆனால் அனுபவமே இல்லாத அலர்மேல் மங்கைக்கு இந்த வேலை கிடைத்ததும் கோபத்தை யாரிடம் காட்டுவது என தெரியாமல் சிறு பிள்ளை என கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் மங்கையிடம் காட்டவும் செய்தான் திவாகர். ஆனால் உண்மை என்னவென்றால் சரவணனின் சிபாரிசு இருந்தாலும் அனைவரையும் விட நேர்முக தேர்வில் மிகவும் தெளிவாக பதிலளித்தவள் மங்கை ஒருத்தி மட்டுமே. அதனாலே அவன் முடிவில் பிடிவாதமாக நின்றான் சரவணன். அதில் அவனுக்கு திருப்தியும் கூட. சூர்யா வேலை செய்யும் அதே அலுவலகத்தில் வேலை செய்தால் போதும் என்றே அலர் ஆரம்பத்தில் நினைத்தாள். ஆனால் அவளுக்கு பம்பர் பரிசு கிடைத்ததை போலானது இப்பொழுது. சூர்யா கண்காணிக்கும் ஒரு குழுவில் தான் அவளுக்கு வேலை. ஆகவே மங்கை அந்நாளை வேறு வகையுடன் எதிர்பார்த்து காத்திருக்க அவளை அங்கிருந்து எப்படியாவது துரத்திவிட வேண்டும் என பெரும் பகையுடன் சூர்யா கங்கணம் கட்டி காத்திருந்தான். முதல் நாள் வேலைக்கு வந்தவளை அவனது அறைக்கு அழைத்த சூர்யா அவள் தன்னை நிரூபிக்க 3 மாதங்கள் காலக்கெடு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றும் அதற்குள் அவள் வேலையை திறம்பட கற்று தேர்ந்திருக்க வேண்டும் என்றும் எச்சரித்தான். அது ஒன்றும் அவளுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. அதனால் அவனிடம் இன்முகத்துடன் பேசிவிட்டு வந்து மிகுந்த உற்சாகத்துடனே வேலையை ஆரம்பித்தாள். அந்த அலுவலகத்தில் 3 நபர்கள் தன்மேல் கோபத்தில் இருக்கிறார்கள் என தெரியாமல் 3 வாரங்கள் கடமையே கண்ணாக வேலையில் ஆழ்ந்தாள் அலர்மேல் மங்கை. ஆனால் அவள் எதிர்பாராதது ஒன்றும் நடந்தது. சூர்யாவின் கீழ் பணிபுரிந்தாலும் அவளை மேற்பார்வையிட அவள் வேலையை பற்றி பேசவென அவளுக்கு நியமிக்கப்பட்டவன் அவளது அத்தை மகன் வினோத்குமார். அவன்தான் அங்கு சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட். அதனால் அவளை வினோத்தின் மேற்பார்வையில் வேலை செய்ய சொல்லி பணிந்தான் சூர்யா. இதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வினோத் மூலம் அவன் கீழே வேலை செய்வது அவள் அத்தைக்கு மட்டும் தெரிந்தால் அவ்வளவுதான். ஊரெல்லாம் டமாரம் அடித்து விடுவார். சும்மாவே இவனுக்காக தான் வேலையை மாற்றினாயா என வக்கீல் போல் மாறி
அன்னை ஏற்கனவே கேட்டுவிட்டார். அவள் அத்தை பேசுவதை கேட்டால் நேராக நீதிபதியின் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நீ அவனுக்காக தான் அங்கே சென்றாய் என்று தீர்ப்பை எழுதிவிடுவாரே. ஆகவே குடும்ப பிரச்சனை வேறு விதத்தில் இங்கே வெடிக்குமோ என்று கலங்கினாள். ஆனாலும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அத்தை மகனிடம் வேலை சம்பந்தமாக மட்டுமே பேசினாள். அவனும் அவளை பின்பற்றி தேவைக்கு அதிகமாக எதுவும் பேசவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, வேலை விஷயத்திலும் பெரிதாக யாரும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை. அவளாக சென்று வினோத்திடம் கேட்டால் அவன் உதவினான். அந்த திவாகரோ எந்நேரமும் வேலை இருப்பதை போல் பாவலா காட்டினான். சூர்யாவிடம் நேராக சென்றால் இது கூட தெரியாம வந்தியா என கடித்து குதறினான். எப்படியோ இரவு பகல் பாராமல் உழைத்து தட்டு தடுமாறி எழுந்தவளுக்கு விரைவிலேயே வேலையும் பிடிபட ஆரம்பித்தது. எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்த வேளையில்தான் அது நிகழ்ந்தது. அதன் தாக்கம் சூர்யாவிடத்தில் எரிமலையாக வெடித்து கக்க வைத்தது. அவளை அனைவரின் முன்னும் சராமரியாக திட்டி கடுமையாக நடந்து கொண்டான். அந்த இடத்தில் வேறு யாராக இருந்திருந்தாலும் அழுதிருப்பார்கள். ஆனால் இவள் மங்கையாயிற்றே. அன்று காலையில் வேலைக்கு வரும் பொழுதே சற்று தாமதமாகிவிட்டது மங்கைக்கு. அதனால் வந்தவுடனே தன் கணினியை திறந்து வேலையில் மூழ்கிவிட்டாள். என்றும் போல் முதல் வேலையாக அனைவரிடத்திலுமிருந்து வந்த அலுவல் சம்பந்தமான மின் அஞ்சல்களை பார்வையிட்டு அவை அனைத்துக்கும் ஒவ்வொன்றாக பதில் அளித்து கொண்டு வந்தாள். வினோத்திடமிருந்து 4-5 மின்னஞ்சல்கள் வந்திருக்க ஒவ்வொன்றாக பதிலளித்து வந்தாள். கடைசியாக வினோத்திடமிருந்து வந்திருந்த மின்னஞ்சலை திறக்க ப்ளீஸ் செக் திஸ் இஷ்யூ என சூர்யாவிடமிருந்து வந்திருந்த செய்தியுடன் கூடிய ஒரு இணையதள இணைப்பை அவளுக்கு ஃபார்வர்டு செய்திருந்தான். அதிலுள்ள அந்த இணைப்பை அவள் திறந்ததுதான் தெரியும். அதன் பின்னர் வந்த ஒரு வாரமும் போராட்டம் 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 மட்டுமே. அடுத்த நொடி அவள் கணினியில் உள்ள அனைத்தும் என்கிரிப்ட், குறியீட்டு சொற்களால் மறைத்தல் ஆக ஒரு நொடி அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அடுத்த நொடியே அது ரான்சம்வேர், முடக்கு வைரஸ் பொருள் என்று புரிய திகைத்தாள். வினோத்திடமிருந்து வந்தது என்ற ஒரே காரணத்தால் மட்டும் அவள் அதை திறந்தாள். அதுவும் உள்ளே சூர்யா அனுப்பியதைப் போலவே இருந்த முக்கிய செய்தி. என்ன ஒரு நூதன செயல்! அவள் அங்கே புதிது என்பதால் சற்று மெத்தனமாக இருந்து விட்டாளோ? அதோடு இதை எப்படி வினோத் சரியாக கவனிக்காமல் தனக்கு அனுப்பி வைத்தான்? இது போலெல்லாம் என்றுமே அவளுக்கு அஜாக்கிரதையாக இருந்ததில்லை. இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்வது என்று கூட தெரியாது. ஓ நோ என அவள் பதறி என்ன செய்வது என உணர்ந்து செயல்படும் முன்னரே அவளுக்கு அடுத்து அமர்ந்திருந்த திவாகருக்கு நிலவரம் புரிந்து போனது. அனைத்து கணினியும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதால் வெகு சீக்கிரம் அவள் கணினியிலிருந்து தொடர்பு கொள்ளும் மற்ற சில கணினிகளும் அவ்வாறே செயலிழந்து போனது. அலர்மேல் மங்கை ஓ நோ என்றவுடன் இதற்கு காரணம் அவள் என்று தெரிந்ததும் உற்சாகம் பீறிட உடனே பிரச்சனையை தூக்கி கொண்டு போய் சூர்யாவிடம் கொட்டிவிட்டான் திவாகர். இதற்காக தான் சூர்யா காத்து கொண்டு இருந்தது. ஆனால் அதையும் விட முக்கியம் இந்த பிரச்சனையை சரி செய்வது. முதலில் அதை பார்க்கலாம் என கவனத்தை அதில் செலுத்தினான். முக்கியமான விவரங்கள் அடங்கிய ஆவணங்கள் எதையும் இப்பொழுது திறக்க முடியாது. என்னதான் அதற்கு காப்பு நகல் இருக்கிறது என்றாலும் போனால் போகட்டும் என்று விட்டுவிடவும் முடியாது. அனைத்தும் முக்கியமான விஷயங்கள் அடங்கிய கோப்புகள் மற்றும் தகவல்கள். அதுவும் வெளிநாட்டவர்களின் ப்ராஜெக்ட். அதை அவர்கள் வெளியில் விட்டால் பின்னர் அவர்கள் அலுவலகத்தின் நம்பகத்தன்மை என்னவாகிறது? அந்த கோப்புகளை திறப்பவும் பெற வேண்டும் என்றால் ஹேக்கர்ஸிடம் இருந்து பணம் கொடுத்து தான் அதை திரும்ப பெற முடியும். என்ன ஒரு நூதன கொள்ளை! அடுத்து வந்த 3 நாட்களும்
ஹேக் செய்தவர்களிடம் ஒரு வழக்கறிஞர் மூலமாக பேசி அவர்கள் கேட்ட பணத்தை கப்பம் கட்டி ஆவணங்களை மீட்ட பின்னரே சரவணனும் சூர்யாவும் ஓய்ந்தனர். அதன் பிறகு அதனால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை தீர்க்கவென மேலும் சில நாட்கள் நகர்ந்தன. ஓரளவுக்கு பிரச்சனை ஓய்ந்ததும் அதற்கு காரணமானவளான அலர்மேல் மங்கையை அழைத்து அவள் குழுவின் முன்னர் நன்றாக மண்டகப்படி நடத்தினான் சூர்யா. சரவணன், வினோத், திவாகர் மற்றும் இவளைப் போலவே 4 தினங்களுக்கு முன்னால் புதிதாக சேர்ந்திருந்த மற்றொரு பெண்ணான கல்பனாவும் அறையில் குழுமியிருக்க சூர்யாவின் திருவாய் மலர்ந்தது. இத கூட கண்டுபிடிக்க முடியலனா நீங்க இந்த துறையில இருந்து என்ன பிரச்சனம்? இதற்கு தான் இப்படி அனுபவமே இல்லாதவங்களை வேலைக்கு வேண்டாம் என சொன்னேன் சரவணன் என சூர்யா அவனது மேலதிகாரியையும் கடிந்து கொள்ள மறக்கவில்லை. அவன் சொல்வதில் இருந்த உண்மை உரைக்க அவனிடம் விவாதம் செய்ய சரவணன் தயங்கினான். வந்த 3 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? இதுதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா? ஒழுங்கா வேலை செய்ய வந்தீங்களா இல்ல பிக்னிக் வந்தீங்களா? உங்களால கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா என சூர்யா மேலும் திட்ட அந்த அறையில் கனத்த அமைதி. அந்த சந்தர்ப்பத்தை சரியாக திவாகரும் பயன்படுத்தி கொண்டான். அவள் மேல் சராமாரியாக குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளித்தான். நிறைய வேலையில் சொதப்புறாங்க, கேட்குற எதையும் கரெக்டா முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என திவாகர் அடுக்க, அடே நான் உனக்கு என்னடா பண்ணினேன்? ஏண்டா இப்படி புழுகு முட்டை என மங்கை அவனை ஒரு லுக்கு விட்டாள். அவனோ கர்ம சிரத்தையாய் அவள் பார்வையை தவிர்த்து இன்னும் வேறு என்னவெல்லாம் குற்றம் சுமத்தலாம் என வெகு தீவிரமாக சிந்தனையில் இருந்தான். பின்ன அவன் முகம் திருப்பி கொண்டு சென்றால் அவனிடம் வேலை சொல்லித்தர கெஞ்சுவாள் என எதிர்பார்த்தான். அதையும் அவள் செய்யவில்லை. தனித்து நின்று சமாளிக்கிறாள். திமிர். புதிதாக சேர்ந்த பொண்ணோ நம்ம வந்த நேரம் சரியில்லையோ என மனதுக்குள் அழுத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். வினோத்தும் எதுவும் வாய் திறக்கவில்லை. ஏனெனில் தவறு செய்திருக்கிறாளே, அவள் மாமன் மகள். ஏற்கனவே சொந்த விஷயத்தில் அவள் மேல் வெறுப்பில் இருந்தவனுக்கு இந்த பிரச்சனையும் சேர்ந்துவிட சூர்யா எதையும் ஆராயாமல் சற்று நேரம் அலர்மேல் மங்கையை காய்ச்சி என்று காய்ச்சி எடுத்து விட்டான். டே போதும்டா, எத்தனை நேரம்தான் அழுக்காட்சி சீரியல பாக்குற மாதிரியே மூஞ்சியை வச்சுக்கிறது? கெக்க பிக்கன்னு சிரிப்பா வருது என மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டாள் அலர்மேல் மங்கை. இனிமேல் இப்படி ஒரு தடம் நடந்தது வேலையை விட்டு தூக்கிடுவேன் என சூர்யா கண்களை உருட்டி பயமுறுத்த, அவளுக்கோ கையில் அருவாளுடன் காவல் காக்கும் ஐயனார் கண் முன்னால் தோன்றினார். மானசீகமாக கன்னத்தில் போட்டு கொண்டவள் கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமட சாமி என்ற பாடலை சூர்யா பாடுவது போல் பின்னணியில் ஓட வந்த சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கியவள் ஓவரா சீன் போடாத என மனதுக்குள் சலித்து கொண்டாள். அவளின் கள்ளச்சிரிப்பும் சூர்யாவின் கண்களில் பட்டு தொலைந்தது. என்னமோ மெடல் கொடுக்கிற மாதிரி சிரிச்சு இப்படி டென்ஷனை ஏத்துறாளே என அவளை முறைத்தான் சூர்யா. இனியும் என்ன சொல்லி திட்டுவது என சத்தியமாக அவனுக்கு புரியவில்லை. இந்த பொண்ணை இனி இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும் என சூர்யா போர்க்கொடியை தூக்குவான் என சரவணன் எதிர்பார்க்க, சாரி, இந்த ஒரு தரம் எப்படியோ தவறு நடந்து விட்டது என அழுதவாறே மன்னிப்பை வேண்டுவாள் என சூர்யாவும் திவாகரும் நினைக்க அலர்மேல் மங்கையின் திருவாய் மலர்ந்தது. இதையெல்லாம் ஸ்கிரீன் பண்ணி ஃபில்டர் செஞ்சு அனுப்புற நம்ம கம்பெனி செக்யூரிட்டி அவ்வளவு மோசமா இருக்குதோ? இனி என்ன பண்ணலாம் என உங்க ஒருத்தருக்கும் தோணலையா என போட்டாலே ஒரு போடு. அந்த அறையில் இருந்த அனைவருமே அவளின் தைரியத்தை கண்டு சற்று வியந்தனர் என்றே சொல்லலாம். அதை பற்றி அவள் பேச்சில் கொண்டு வர அனைவரும் சற்று நேரம் விவாதித்தனர். இப்பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்தே சூர்யாவுக்கும் சரவணனுக்கும் அதுதான் யோசனையாக இருந்தது. அவர்கள் வைத்திருந்த பாதுகாப்பையும் மீறி இப்படி மின்னஞ்சலில் எளிதாக வருகிறதென்றால் அவர்கள் இன்னும் அலுவலகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும்.
திவாகரோ பேயை கண்டதைப் போல் பேச்சு வராமல் அதிர்ந்து போனான். இத்தனை நடந்த பின்னரும் தவறை அவள் மேல் வைத்துக்கொண்டு இப்படி அனைவரும் இருக்கும் இடத்தில் இவ்வளவு தைரியமாக பேசுவாள் என எதிர்பார்க்கவில்லை. விவாதத்தில் மங்கையின் அறிவு கூர்மை நன்றாகவே வெளிப்பட்டது. இவளா அவ்வளவு அஜாக்கிரதையாக நடந்து கொண்டாள் என சரவணனால் இன்னுமே நம்ப முடியவில்லை. விவாதத்தின் முடிவில் அலர்மேல் மங்கையை பார்த்து, இதுதான் கடைசி வார்னிங், போய் ஒழுங்கா வேலையை செய்யுங்க, இனிமே நேரா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க என அவளை முடக்கினான். சூர்யா, வேலையை விட்டு துரத்தலையா என மங்கை மனதுக்குள் ஆச்சரியப்பட்டு கொண்டே, சாரி, இனிமே இப்படி நடக்காது என முகத்தை நிச்சலனமாக வைத்துக்கொண்டு பொதுவாக அனைவரிடமும் சொன்னாள். இவள் என்ன மரமா? எத்தனை சுட்டெரித்தாலும் சில்லென்று பூத்து குலுங்குகிறாள் என சூர்யாவால் அந்த நொடியில் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அடுத்த நொடியே, ஆமா ஆமா, அதான் மற்றவர்களின் மகிழ்ச்சியை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிவிட்டு இவள் சில்லென்று பூத்து குலுங்குகிறாள் என எண்ணி தலையை குலுக்கி கொண்டான். முற்றிலும் அவள் மேல் தவறு இருக்கும் என்றும் திட்டவட்டமாக சூர்யாவால் சொல்ல முடியாது. ஆராய்ந்து பார்த்தால்தான் பிரச்சனையின் தொடக்கம் தெரியும். ஆனால் அது ஆரம்பித்தது அவளது கணினியில் என்பதால் சற்று கடினமாக நடந்து கொண்டான். அத்தோடு 3 வாரங்களாக அவளை பார்த்து கொண்டு இருக்கிறானே, வேலை நேரத்தில் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறாள். அனாவசியமாக யாரிடமும் அரட்டை அடித்து கொண்டிருக்கவில்லை. அவளது அட்டகாசம் எல்லாம் மதிய உணவு வேளையில்தான். அதற்குள் அங்கே வேலை செய்த பலருடன் தோழமையுடன் பழக ஆரம்பித்திருந்தாள். என்ன, அவள் குழுவினருடன் அல்லாமல் மற்ற குழுவினருடனும் அந்த நட்பை பாராட்டினாள். அதனாலதான் சூர்யா அவளை பிக்னிக் வந்தாயா என்று கடுப்படித்தான். அவள் மேல் முற்றிலும் தவறு இருப்பதாகவும் எண்ணவில்லை. அதேபோல் அவளது அஜாக்கிரதையை சுட்டிக்காட்டாமலும் இருக்க முடியவில்லை. ஆகவே எச்சரிக்கை மட்டும் செய்து அனுப்பி வைத்தான். மீட்டிங் முடிந்து அனைவரும் கலைந்து செல்ல சரவணனும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தான். ஆனாலும் அறைக்கு சென்றதும் முதல் வேளையாக அரவிந்தை அழைத்து நடந்தது அனைத்தையும் பகிர்ந்து கொண்டான். அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த், ஓ சாரி சரவணா, என்னால் உனக்கு கஷ்டமாயிடுச்சு என சொல்ல அவனை இடைமறித்த சரவணன், அவங்க கடைசியா வேலை செஞ்ச இடத்துல விசாரிச்சப்போ அவங்க வேலைக்கு பரிந்துரை செய்தாங்க. யூஎஸ் போக விசா எல்லாம் ரெடி பண்ணி இருந்தாங்க போல. அப்படியும் கேர்லெஸ்ஸா இருக்கிற ஆள் மாதிரியும் தெரியல என தொடர்ந்து சரவணன் சொல்ல அவளிடம் பேச வேண்டும் என நினைத்து கொண்ட அரவிந்த் மேலும் சற்று நேரம் நண்பனிடம் பேசிவிட்டு அழைப்பை வைத்தான். வெளியில் வந்த மங்கை சற்று முன்னால் சென்று கொண்டிருந்த வினோத்தை இடைமறித்து, எப்பவும் தங்கச்சி ராது தான் இந்த வேலையை செய்வா, நீ எப்போ அவ வேலையை பார்க்க ஆரம்பிச்ச வினோ? ஆபீஸ்ல ஆள் வர செட் செஞ்சு வில்லத்தனம் பண்ற, நீ வில்லன் அளவுக்கு வர்த்து இல்லை என்றாள். அவள் என்னவோ சாதாரணமாக தான் பேச்சை ஆரம்பித்து பேச ஆரம்பித்தாள். ஆனால் வார்த்தைகள் வந்து விழுந்த சுட்டில் வினோத்தின் முகம் அவமானத்தால் சுருங்கிவிட்டது. என்ன பேச்சு இது? ஆள் செட்டு செஞ்சனா? ராதுவும் அம்மாவும் செய்யற தப்புக்கு என்னை தண்டிக்கிறமங்க என்றான் ஆழ்ந்த குரலில். அது என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைத்தாள் பாவை. ஒருவேளை இவனுக்கு தன்னை பிடித்திருக்கிறதோ என்ற சிந்தனை உள்ளுக்குள் ஓட உதறல் ஏற்பட்டது. இத்தனை வருஷத்துல என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா என வினோத் வருத்தத்துடன் தொடர அவனுக்கு தன்னை பிடித்திருப்பதை மங்கை உறுதியே செய்து விட்டாள். அலர், நீ ஏன் பிளெயின்ல இருந்து பாராஷூட் இல்லாம குதிச்சிட்டியே என ஒரு நொடி டென்ஷன் ஆகிவிட்டாள். ஆனால் அடுத்த நொடி அவன் சொன்னதில் அவளுமே உருகி போனாள். அவளை நினைத்தே வெக்கிவினாள். சொந்தம் என இருக்கிற நீங்களும் ஒதுங்கி போனா நான் என்ன பண்றது? அப்பா போனதுக்கு அப்புறம் அவர் விட்டு சொந்தமும் எட்டி பார்ப்பதில்லை.